only God's grace that has brought me to you in this virtual manner. நம்ம காணொளி மூலமா காண்பது கர்த்தருடைய கிருபை மட்டுமே. Yeah. Although as was mentioned by our dear brother James Peters, more time we are able to spend in prayer and thinking about others and praying for others also. அங்கிள் ஜேம்ஸ் பீட்டர்ஸ் அவர்கள் ஜெபித்ததை போல இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக வேதத்தை வாசிக்கவும் அநேகருக்காக ஜெபிக்கவும் எங்களால் முடிகிறது. And I have prayed for all of you in the assembly. சபையில் இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் நான் ஜெபித்திருக்கிறேன். And I trust that you also have prayed for me also. I am sure that you have prayed for me. நீங்களும் எனக்காக ஜெபிக்கிறீர்கள் என்று நான் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். Okay, today's topic is தலைப்பு Corona pandemic, does God care? இந்த கொரோனா தொற்று நாட்களிலே உலகம் எங்கு பரவி இருக்கிற நாட்களிலே தேவன் இதை குறித்து does God care? கடவுளுக்கு வந்து does God care for us? தேவன் நமக்காக கருணையா இருக்கிறாரா? Very good, brother. That is a question that I want to answer today. அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்ல விரும்புகிறேன். So you see, humankind has never faced this situation before. Throughout history we have never faced such a situation in life. வாழ்க்கையிலே இந்த மனித சரித்திரத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலையை மனுக்குலம் ஒருபோதும் சந்தித்ததில்லை. Very very difficult situation we are facing. மிக மிக கடினமான சூழ்நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். We have faced many situations, but nothing like this corona. நாம் எவ்வளவு கடினமான சூழ்நிலையை சந்தித்திருக்கிறோம், ஆனால் இந்த கொரோனா போன்ற கடினத்தை நாம் சந்தித்தது கிடையாது. And the best way in which you can think about it is found in the Bible. இதற்கான சரியான சூழ்நிலையை வேதாகமத்தில். Now turn with me to Deuteronomy chapter 28. Deuteronomy chapter 28. உபாகமம் 28ஆம் அதிகாரம் verse 66. 66ஆம் வசனம். உபாகமம் 28:66. English I'll read. And thy life shall hang in doubt before thee. உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்தில் ஊசலாடும். ஊஞ்சலாடும். அதான் தமிழ்ல அதோட நல்லா இங்கிலீஷோட நல்லா சொல்லிருக்கு. தமிழ்ல ஊஞ்சலாடும். That is a very good translation actually. தமிழ்ல மிக நல்ல நல்ல விதத்திலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. See, that if you want to tell in one line, that's a correct picture as far as corona is concerned. ஒரே வார்த்தையிலே கொரோனாவுடைய சூழ்நிலை சொல்ல வேண்டுமானால் இதுதான் சரியான வார்த்தை. Very much doubt. எல்லாமே சந்தேகத்துக்குரியதுதான். Can we go out or not? வெளியே போக முடியுமா முடியாதா? Can I go to the vegetable market or not? நான் காய்கறி சந்தைக்கு போகலாமா போக முடியாதா? If I don't go to vegetable market, what will you cook? நான் காய்கறி சந்தைக்கு போகாமல் இருந்தால் நீங்கள் எதை வைத்து சமைப்பீர்கள்? If I go there, will I get corona? நான் கொரோனா இருக்கிறது என்று போகாவிட்டால் will I go to the bank or not? நான் வங்கிக்கு போவதா போக கூடாதா? If I go to the bank, if I don't go to the bank, from where I will get the money? நான் வங்கிக்கு போகாவிட்டால் பணம் எனக்கு எங்கே இருந்து கிடைக்கும்? So everything is, there is a doubt. Our life is hanging in a balance, swinging up and down. நம்முடைய வாழ்க்கையானது ஒரு எப்படி ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறதோ அதே போல நம்முடைய வாழ்க்கையும் கூட சந்தேகத்திலே ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறது. And what about the health? Suppose something is wrong, shall we go to see the doctor? நாம் இன்றைக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை குறித்து என்ன, நமக்கு உடம்பு சரியில்லாவிட்டால் மருத்துவரை சந்திக்க முடியுமா முடியாதா? And suppose I go to the doctor and fall ill with the corona, what will happen?
நான் மருத்துவரை சந்தித்த பிறகு கொரோனா எனக்கு வந்து விட்டால் என்ன ஆகும் எனக்கு? And next part of the verse, and thou shalt fear day and night. Thou shalt fear day and night. அந்த வசனத்தின் பின்பகுதி, உன் ஜீவனை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் திகில் கொண்டிருப்பாய். இரவும் பகலும். Yes, and in Tamil it's coming before. Now I come to the final one, and shalt have none assurance of thy life. உன் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல். Yeah, you look at this verse, correct description of corona. இந்த வசனத்தை பாருங்கள், கொரோனா சூழ்நிலை குறித்தான சரியான விவரம் இந்த வசனத்தில் இருக்கிறது. கேரண்டி கிடையாதுங்க, வாழ்க்கையில வந்து கேரண்டி கிடையாது. That is what corona is telling. கொரோனா சொல்லுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில உத்தரவாதமே கிடையாது. Now, in all these things that we have read in verse 66, what about the believer's life? What about the believer's life? Does God care for us? 66ஆம் வசனத்தில் நம்ம வாசித்த எல்லாமே தேவன் நம்மை குறித்து கருத்து. That question always comes to us. இந்த கேள்வி எப்பொழுதுமே நமக்கு வருகிறது. We know, yes, he cares for us. தேவன் நிச்சயமாகவே நம்ம மேல் கருணையா இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். But still our heart is crying out, Lord, in all these situations, do you care for me? இருந்தாலும் நம்முடைய இதயம் கதறுகிறது, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில நீர் கருணையாய் இருக்கிறீரா? So today's topic, for the time allotted, I will close at the right time. I am answering this question, does God care? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குறிப்பிட்ட நேரத்திலே சரியாக நான் முடிப்பேன். இப்பொழுது இருக்கிற தலைப்பு என்னவென்றால், இந்த கொரோனா காலத்திலே தேவன் நம்மேல் கருணையா இருக்கிறாரா? Now let us turn to the word of God. 1 Peter chapter 5. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் verse 7. 7ஆம் வசனம். 1 பேதுரு 5:7. Casting all your care upon him, for he careth for you. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Which means Bible is telling categorically, no need to doubt, no need to fear, no need to think that your life is hanging in a balance. He careth for you. உங்களுடைய ஜீவன் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கை அபாயகரமாய் இருக்கிறது என்று நீங்கள் ஊஞ்சலாட வேண்டிய பயம் இல்லை. தேவன் உண்மையாகவே நம்ம மேல் கருணையா இருக்கிறார். Now, by way of introduction, you remember the Lord led the Israelites through the wilderness for 40 years. நான் இதை முன்னுரையாக சொல்லுகிறேன். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் வனாந்திரத்திலே 40 ஆண்டுகள் நடத்தினார். Can you believe that? So many people across the wilderness for 40 years. வனாந்திரம் வழியாக இவ்வளவு லட்சம் மக்களை ஆண்டவர் 40 ஆண்டுகள் நடத்தினார். And he provided for them everything that is required. அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தார். Now turn with me to Exodus chapter 16 verse 4. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்ராகமம் 16:4. I will rain bread from heaven for you. I will rain bread from heaven for you. நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வருஷிக்க பண்ணுவேன். Madi, very good. So that is exactly what happened. How will you feed a moving multitude? They are moving from place to place, and the Lord gave manna from heaven, and he gave food for them to live. ஆகவே அவர்கள் ஒரு இடத்தை விட்டு ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருந்த மக்கள், அவ்வளவு திரளான ஜனங்களுக்கு ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். Exodus then chapter 17 verse 6. யாத்ராகமம் 17:6. From where will you get water?
நீங்கள் எங்கிருந்து தண்ணீரை பெற்றுக்கொள்வீர்கள்? That also the Lord provided. இதை கூட கர்த்தர் கொடுத்தார். Verse 6, chapter 17. And there shall come water, and there shall come water out of it, that the people may drink. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். God directly provided for them food and water. தேவன் நேரடியாக அவர்களுக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்தார். And then turn to Deuteronomy chapter 29 verse 5. உபாகமம் 29:5 வசனத்தை பாருங்கள். படிங்க பிரதர். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. You know what is food and water is very essential. Equally essential is the shoes that you wear or the chappals that you wear, without which you cannot go in the desert. ஆகவே உணவும் தண்ணீரும் மிகவும் அவசியம்தான். ஆனால் அதே நேரத்திலே பாதரட்சைகள், and that is what God provided for the Israelites. He provided shoes for them, footwear. செருப்பு இல்லாமல் வனாந்திரத்திலே நடந்து போக முடியாது. ஷூக்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். And they did not wear out. 40 years they were able to wear it. அவைகள் கிழிந்து போகவில்லை, அவைகள் பழையதாகவும் போகவில்லை. Did God care for the Israelites? இஸ்ரவேல் மக்களுக்காக தேவன் கரிசனையா இருந்தாரா? Definitely he cared for the Israelites. நிச்சயமாகவே தேவன் இஸ்ரவேல் மக்கள் மேல் கரிசனையா இருந்தார். From the time they started crossing the Red Sea till the time they entered the promised land, God took care of them. அவர்கள் அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து வனாந்திரத்தில் பிரவேசித்த நாள் முதல் அவர்கள் கானான் தேசம் பிரவேசிக்கும் வரை தேவன் அவர்கள் மேல் கரிசனையா இருந்தார். And the same principle is there for the New Testament believer also. கோட்பாடுதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கும் இருக்கிறது. From the time we have repented and accepted the Lord Jesus Christ as our personal Savior, நாம் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட till we meet the Lord, நாம் ஆண்டவரை சந்திக்கும் வரை, or till we die, விட்டால் நாம் மரிக்கும் வரை, the Lord will care for us exactly the same way as he cared for the Israelites. இஸ்ரவேல் மக்களுக்காக தேவன் எவ்வளவு கரிசனையா இருந்தாரோ அதே போல நம்மேலும் கரிசனையா இருப்பார். We believe that God cared for the Israelites, without which they could not have survived that 40 years journey. ஆகவே தேவன் அவர்கள் மேல் கரிசனையா இருந்தார். அப்படி இல்லாமல் இருந்திருப்பாரானால் அந்த மக்கள் 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே உயிரோடு பிழைத்திருந்திருக்க முடியாது. Then why can't we believe that God will care for us till we pass away from this world, or till we meet the Lord in mid-air? நாம் மரணம் வரைக்குமோ அல்லது ஆண்டவரை சந்திக்கும் வரைக்குமோ, மத்திய ஆகாயத்தில் ஆண்டவரை சந்திக்கும் வரைக்குமோ ஆண்டவர் நம்ம மேல் கரிசனையா இருக்க மாட்டார் என்று நாம் ஏன் நம்ப கூடாது? Today I want to give you 8 points to prove how much God cares for you. 8 point. இன்றைக்கு 8 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் நம்ம மேல் எவ்வளவு கரிசனையா இருக்கிறார் என்பதற்கு. Yeah. The first one is Isaiah chapter 49 verse 16. முதலாவது குறிப்பு ஏசாயா 49:16. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Yeah. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. Look at that. See, so first reason I am giving chapter 49 verse 16, I have graven thee upon the palms of my hands.
இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். Some people, now some boys and girls and adults also, because they love each other, they will engrave the name of their love on their some part of the body. Tattooing they call it. ஒரு பையன் ஒரு பெண்ணை நேசிப்பானால் இருவரும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பார்களானால் தங்களுடைய பெயரை பச்சை குத்திக் கொள்வார்கள் தங்கள் கைகளிலே. ஒருவருடைய பெயரை ஒருவர் தங்களுடைய கைகளிலே பச்சை குத்திக் கொள்வதாக சொல்வார்கள். Just to show how much that person means to you. அருமையானவர் என்பதை காண்பிப்பதற்கு. I am not recommending that is wrong, but I am just saying that even in human level people are engraving the hands of whom they love onto some part of their body. ஆகவே அது செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, ஏனென்றால் அது தவறு. ஆனால் மக்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பதினாலே மற்றவர்களுடைய பெயரை தங்கள் கைகளிலே வரைந்து கொள்ளுகிறார்கள். But here the important thing is, where is he engraving it? ஆனால் உண்மையான காரியம் என்னவென்றால் அவர் எங்கே வரைந்திருக்கிறார்? Upon the palms of his hands. அவருடைய உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். And what is the importance of the palms of the Lord Jesus Christ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ளங்கையினுடைய முக்கியத்துவம் என்ன? The nail prints are there in the palm of his hands. அவருடைய உள்ளங்கைகளிலே ஆணிகளால் உண்டான காயங்கள் இருக்கிறது. Even in eternity that nail prints will be there. காலம் வரை அந்த ஆணிகளால் உண்டான காயம் இருக்கும். So how precious that nail prints is to him. அந்த காயங்கள் ஆணிகளால் உண்டான காயம் எவ்வளவு வெளியேற பெற்றது அவருக்கு. And next to that nail prints is your name engraven there. இந்த காயத்திற்கு பக்கத்திலேயே உங்களுடைய பெயரை அவர் பொறித்து வைத்திருக்கிறார். What a wonderful thought, comforting thought. எவ்வளவு நம்மை ஆறுதல் படுத்தக்கூடிய சிந்தனை பாருங்கள். And then he says, thy walls are continually before me. உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. மதில்கள். We are all living in houses, where there are walls. The walls are continually before him. நாம் வீட்டிலே வாசம் பண்ணுகிறோம். வீட்டில் எல்லாம் சுற்றிலும் சுவர்கள் இருக்கின்றன. அவருடைய நம்முடைய சுவர்கள் எப்போதும் அவருக்கு முன் இருக்கிறது. He knows in which street you are living in, which road you are living in. எந்த சாலையில வசிக்கிறீர்கள், எந்த வீட்டு எண்ணிலே வசிக்கிறீர்கள் என்றெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். Which flat you are living in. இந்த பிளாட்ல நீங்கள் வாழுகிறீர்கள் என்பதையும் அறிந்திருக்கிறார். Everything about that house he knows. வீட்டை குறித்து எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். And the walls of the house are continuously in his mind, in his memory. அவருடைய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சுவர்களும் அவருக்கு முன்பதாக இருக்கிறது, அவருடைய நினைவில் இருக்கிறது. We have to meditate on this word. இந்த வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். How much he cares for us. அவர் நமக்காக எவ்வளவு கரிசனையா இருக்கிறார். Second verse. வசனம். Matthew chapter 10 verse 30. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. But the very hairs of your head are all numbered. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. See, counting is one thing, numbering is another thing. எண்ணுவது என்பது ஒன்று, நான் எண்ணிக்கையில வைத்திருப்பது என்பது ஒன்று. So suppose in one great tsunami, you say 1,000 people died. ஒரு சுனாமியிலே 1000 பேர் மரித்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் என்று வைத்துக். But to give the list and put the 1,000 names there is numbering them, knowing who they are. ஆகவே அந்த 1000 பேரையும் யாரெல்லாம் மரித்திருக்கிறார்கள் என்று பெயர் சொல்லி பார்ப்பது, அவர்களை எண்ணுவது. That is called numbering. அதுதான் எண்ணுவது.
But counting the dead bodies are totally different. ஆனால் அந்த மரித்து போன சடலங்களை எண்ணி பார்ப்பது என்பது வேறு. Now the question here is, I am not trying to tell anything. How much God cares for us is given here. The very hairs on your hair are not counted but numbered. ஆனால் எப்படி இங்கே ஆண்டவர் மேல் எவ்வளவு கரிசனையா இருக்கிறார் என்பதை சொல்ல விரும்புகிறேன். ஏதோ எத்தனை பேர் மரித்தார்கள் என்று எண்ணிக்கை போல அல்ல, ஆண்டவர் நம்மை எண்ணி வைத்திருக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். So see, not you got 10,000 hairs, but he knows each and every hair by number. He knows which is the one that is falling down. ஆகவே 10,000 முடி இருக்கிறது என்று வெறும் எண்ணிக்கை மாத்திரமல்ல, ஒவ்வொரு முடியும் எப்படிப்பட்டது, எந்த முடி கீழே விழுகிறது, எல்லாவற்றையும் அவர் கவனித்து எண்ணி வைத்திருக்கிறார். Only to show. Sometimes we think, does God care? Look at the situation that we are in. He cares because the Bible tells us we have to believe it. See, there's no point in not believing what the Bible says. The Bible says that the hairs on your head are numbered. வேதம் சொல்லுகிறது உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலையும் அவர் அறிந்திருக்கிறார். வேதத்துல சொல்லப்பட்டபடினாலே நாம் அதை நம்பித்தானாக வேண்டும். So now we'll come to the third verse, Psalm 56:8. Psalm 56:8. 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். 56ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. Oh, what a wonderful verse that is. What a wonderful verse. அற்புதமான வார்த்தை இது. See, I am sure that every one of us during this corona pandemic, we would have prayed with tears in our eyes, especially for people whom are affected and the situation, tears would have come into our eye. ஆகவே இந்த கொரோனா மகா தொற்றின் காலங்களிலே நாம் அநேக முறை அழுதிருக்கலாம். மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேகர் மரித்து போயிருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது நாம் அதிகமாக கண்ணீர் விட்டு அழுதிருக்கலாம். And crying is not a sin. People think that you should not cry because it is a sign of weakness. ஆகவே மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், அழக்கூடாது, அழுவது பலவீனத்தின் அடையாளம், ஆகவே இதெல்லாம் பாவம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் இல்லை. No, it is scriptural. Crying is very scriptural. அழுவது வேதத்திற்கு ஒத்தது, வேதத்தோடு சம்பந்தப்பட்டதுதான் நம்முடைய கண்ணீர், நம்முடைய அழுகை. And look at how the Lord views the tears that come out of our eyes. கண்களிலே வரக்கூடிய கண்ணீரை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் என்பதை கவனித்து பாருங்கள். The Lord is aware of the tears that you are shedding. நீங்கள் சிந்துகிற கண்ணீரை தேவன் கவனித்து பார்க்கிறார். It is all stored in a bottle. அவைகள் எல்லாம் கண்ணாடி புட்டியிலே சேமித்து வைக்கப்படுகிறது. And are they recorded in a book? அவைகள் எல்லாம் ஒரு புத்தகத்திலே கணக்காக எழுதி வைக்கப்படுகிறது. You see, the books maintained by God, அது ஒரு study. It's a very good study. தேவன் வைத்திருக்கிற புத்தகங்கள் என்ன என்பது ஒரு அருமையான ஒரு பாடமாக இருக்கிறது. Book of life. ஜீவ புத்தகம். Like that, several books are there, and every tear that you shed in repentance, every tear that you shed in lifting up your heart unto the Lord, it is all recorded in that book. ஆகவே தேவனுக்கு பல்வேறு புத்தகங்கள் இருந்தாலும் நாம் சிந்துகிற கண்ணீர், மனம் திரும்புதலின் கண்ணீர், நம்முடைய வாழ்க்கையின் கஷ்டத்தின் ஊடாய் நாம் போகிற கண்ணீர் எல்லாமே தேவனுடைய புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. There is a lamb's book of life. ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகம். It is a list of all the people who have accepted the Lord Jesus Christ as their personal savior and washed in the precious blood of the Lamb.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தால் கழுவப்பட்ட மக்களுடைய பட்டியல் தான் அங்கே ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்திலே அடங்கி இருக்கிறது. But here is a book in which all the crying, all the tears that have come out is recorded in that book. இங்கே ஒரு புத்தகம் இருக்கிறது. மக்களுடைய அழுகையினால் வரக்கூடிய கண்ணீர் எல்லாம் அங்கே புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Today is a day when there is no sympathy. Nobody bothers about anybody else. இன்றைக்கு மனதுருக்கமே கிடையாது. யாரும் மற்றவர்களை குறித்து கவலைப்படுவதில்லை. மக்கள் மனதுருக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். But here is the Lord who is seeing the tears in your eyes. இங்கே ஆண்டவர் இருக்கிறார். உன் கண்ணிலே வரக்கூடிய கண்ணீரை குறித்து கவலைப்படக்கூடிய தேவன். He also feels that. He also is feeling that. He is also feels for, yeah. Because at the time of the death of Lazarus, we find Jesus wept. It says Jesus wept. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லாசரின் கல்லறையிலே இயேசு கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. So there is no doubt in your mind that every tear that you are dropping and every time that you are crying before the Lord, everything is recorded and the Lord is seeing everything. ஆண்டவர் நாம் சிந்துகிற எல்லா கண்ணீரையும் பார்க்கிறார். நாம் அழுகிற எல்லா அழுகையும் பார்க்கிறார். எல்லாமே அவருடைய புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. Every time we are groaning, crying, turning, tossing, every action of ours is noted by the Lord. நாம் படுகிற கஷ்டம், நாம் அனுபவிக்கிற துன்பம், நாம் அனுபவிக்கிற பாடுகள், நாம் சிந்துகிற கண்ணீர், நாம் அனுபவிக்கிற வேதனை எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவைகள் எல்லாம் அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. Fourthly, Zechariah chapter 2 verse 8. சகரியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Only one phrase from that. For he that toucheth you toucheth the apple of his eye. He that toucheth you. அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். Will you allow anybody to touch your the apple of your eye? உங்களுடைய கண்மணியை தொடுவதற்கு யாருக்காவது அனுமதி கொடுப்பீர்களா? You may love your children and your grandchildren and your great grandchildren and you want to play with them, but will you allow them to touch the apple of your eye? உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பேர பிள்ளைகளையும் உங்களுடைய கொள்ளு பிள்ளைகளையும் கொள்ளு பேர பிள்ளைகளையும் நீங்கள் நேசிக்கலாம். அவர்கள் உங்கள் மேல் விளையாட அனுமதிக்கலாம். ஆனால் உங்கள் கண்மணியை தொடுவதற்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களா? You cannot play with your eye. உங்களுடைய கண்ணோடு கூட நீங்கள் விளையாட முடியாது. And what does the Lord say? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? Anybody who touches you is touching the apple of my eye. தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Nobody can touch us and play with us. நம்முடைய கண்மணியை தொட்டு யாரும் விளையாட முடியாது. So much the Lord cares for you. இந்த அளவிற்கு ஆண்டவர் உங்கள் மேல் கரிசனையா இருக்கிறார். Eye is a very precious organ, and the Lord says anybody who touches you, who harms you, is like touching the apple of my eye. கண்ணானது நம்முடைய சரீரத்திலே மிக விலையேறப்பட்ட ஒரு உறுப்பாக இருக்கிறது. யாராவது நம்மை தொட்டால் அது ஆண்டவருடைய கண். Yeah, now I go to the fifth one. சமானம். Now I go quickly to my fifth point. நாம் இப்போது ஐந்தாவது குறிப்புக்கு போகிறோம். Isaiah chapter 54:17. ஏசாயா 54:17. ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய். Thank you. Only one phrase. No weapon that is formed against thee shall prosper. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். In this world we have to do with so many people around us.
இந்த உலகத்திலே பல்வேறு மக்களோடு நாம் பழக வேண்டி இருக்கிறது. You have to face neighbors around you. நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய அயலகத்தாரோடு பழக வேண்டி இருக்கிறது. You have to go to your institution or organization where you are working. நீங்கள் வேலை செய்கிற நிறுவனங்களுக்கு நீங்கள் போக வேண்டி இருக்கிறது. You have to interact with the boss or your officer. நீங்கள் உங்களுடைய அதிகாரிகளோடு மேல் அதிகாரிகளோடு நீங்கள் பழக வேண்டி இருக்கிறது. And then you have to work along with a team, with your own workers who are working with you. உங்களோடு கூட வேலை செய்கிற உடன் பணியாளர்களோடு வேலை செய்ய வேண்டி இருக்கிறது. When you do all this, everybody knows how much of harassment sometimes we face in life. நாம் இப்படி எல்லாம் அவர்களோடு பழகும் போது எத்தனை முறை நம்மை அவர்கள் தவறாக நடத்துகிறார்கள். நம்மை the weapons. They will sharpen their weapons. They will sharpen their weapons and shoot against you. அவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை கூராக்கி உங்கள் மேல் அதை பிரயோகப்படுத்துகிறார்கள். I know that every one of you can tell examples of how people are trying to harm you. நம்மிலே அனைவருமே சொல்ல முடியும் மக்கள் எப்படி நமக்கு துன்பம் கொடுக்க முற்படுகிறார்கள் என்று. But how much the Lord cares for you? ஆண்டவர் உங்களுக்காக எவ்வளவு கருணையா இருக்கிறார். No weapon that is formed against thee shall prosper. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். Does it say that there will be no weapon thrown against you? உங்களுக்கு விரோதமாய் எரியப்படும் எந்த ஆயுதமும். No, does it say that there will be no weapon that is thrown against you? உங்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் எரியப்படாது என்று அந்த வசனம் சொல்லுகிறதா? இல்ல, it doesn't say that. The weapons will be thrown against you. உங்களுக்கு விரோதமாய் ஆயுதங்கள் எரியப்படும். But it will not prosper. அது வாய்க்காதே போய்விடும். See, these two different things altogether. இரண்டுமே வெவ்வேறான காரியங்கள். I know from personal experience, nearly 4-5 decades, that many weapons were trained against me. 40-50 ஆண்டுகளாக எனக்கு தெரியும் அநேக ஆயுதங்கள் எனக்கு விரோதமாக எரியப்பட்டன. It was thrown also. எரியப்பட்டது கூட. But it will not prosper. ஆனால் அது வாய்க்காமல் போகும். That is because of God's promise. ஏனென்றால் அது தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக. As a part of our suffering, we have to face these arrows that are thrown against us. நம்முடைய பாடுகளின் ஒரு பங்காக நமக்கு விரோதமாக ஈயப்படும் அம்புகளை நாம் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். But the Lord has promised they will be thrown, but useless. They will not prosper against you. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட எய்யப்படுகிற அம்புகள் எல்லாம் பயனற்றவைகள். I want to encourage each and every member of the assembly. I want to encourage each and every member of the assembly. சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். There will be many enemies against you. உங்களுக்கு விரோதமான பல சத்துருக்கள் விரோதிகள். Maybe even enemies from your own family members will come. உங்களுடைய சொந்த குடும்பத்திலிருந்து உங்களுக்கு விரோதமாக மக்கள் வரலாம். They will throw weapons against you. அவர்கள் தங்கள் ஆயுதங்களை உங்கள் மேல் எறிவார்கள். But God's care is so much that no weapon against you will prosper. ஆனால் தேவன் அதிகமாய் உங்கள் மேல் கருணையாய் இருக்கிறார். அப்படி எரியப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போய்விடும். I'm coming to my 6th point. நான் 6வது குறிப்புக்கு வருகிறேன். Psalm 121, 3 and 4. 121ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள். 121ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை.
You know, sleep is a very, very precious commodity. ஆகவே தூக்கம் என்பது மிகவும் விலையேற பெற்ற ஒரு பொருள். Seeing some of these young people sleep, you know, நமக்கு வந்து பொறாமை வரும். பா எப்படி தூங்குறாரு, ஒரு 10 மணிக்கு தூங்குனா காத்தால 7 மணி 8 மணிக்கு தான் எழுந்திருக்கிறாரு. We feel jealous of such people who sleep nicely for long time. நீண்ட நேரம் தூங்குகிற மக்களை பார்த்து நமக்கு பொறாமை வருகிறது. வயசாக ஆக தூக்கம் குறைஞ்சிடுது பாருங்க. The sleeping time decreases. நம்முடைய வயது ஆக ஆக தூங்குகிற நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. எப்படா the dawn is coming, எப்படா காத்தல வந்துருது. We want to get up and come away. ஆரை எப்பொழுது விடியும், நாம் எப்பொழுது எழுந்து வெளியே வரலாம் என்று ஆவலோடு நாம் காத்திருப்போம். At the same time, suppose somebody is not well, at the same time, suppose somebody is not well, யாருக்காவது உடம்பு சரியில்லாவிட்டால், you try taking care of that person during the night for 3 or 4 hours. ஆகவே அந்த மனிதருக்கு, அந்த நபருக்கு நாம் ஆதரவாக இரவில கூட அதிக நேரம் விழித்திருந்து அவர்களை பராமரிப்போம். See how you feel. எப்படி நீங்கள் உணர்வீர்கள்? அன்னைக்கு இல்லாத தூக்கம் எல்லாம் வரும், பயங்கரமா தூக்கம் வரும் அன்னைக்கு. See, you understand what I'm saying? Normally you don't sleep, but when you have to look after but when you're looking after some sick patient for 3 to 4 hours in the night, you feel very sleepy. பொதுவாக நமக்கு தூக்கம் அதிகம் வராது. ஆனால் ஒரு வியாதிப்பட்ட ஒருவரை கவனிக்கும்படியாக 3 அல்லது 4 மணி நேரம் விழித்திருக்க வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் பயங்கரமாக தூக்கம் நமக்கு வரும். See, but you see what happens, how the Lord does not sleep and is taking care of you when you are sleeping. நீங்கள் தூங்கும்போது ஆண்டவர் உறங்காமல் எப்படி கரசனையோடு உங்களை கவனித்துக் கொள்கிறார். See, he is not sleeping. This called divine insomnia. Insomnia தெய்வீக தூக்கம் இல்லாத தூக்கமின்மை, தெய்வீக தூக்கமின்மை. Very good, brother. Divine insomnia, that is, as God, he is taking care when we are sleeping, when we are resting. Even then he is awake and looking care of us. நாம் ஓய்வு எடுக்கும் போது, நாம் தூங்கும் போது கூட அவர் உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிறார். What a wonderful thought this morning. எவ்வளவு அற்புதமான எண்ணம் பாருங்கள், சிந்தனை இந்த காலை வேளையிலே. 7th verse. 7th point. குறிப்பு Isaiah 46:4. ஏசாயா 46:4, ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். Some people think that a guarantee for old age is to have sons. If you have sons means you'll take care of you. ஆகவே இன்றைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறார்கள், ஆண் பிள்ளை நம்முடைய வீட்டில் இருந்தால் அவன் நம்முடைய வயதான காலம் வரை நம்மை கவனித்துக் கொள்வான் என்று நினைக்கிறார்கள். I heard also that one person was telling, I asked about the children, ரெண்டும் பாசிட்டிவ் பிரதர், எனக்கு ரெண்டும் பாசிட்டிவ், 2 பாசிட்டிவ். ரெண்டுமே எதிர்மான நேர்மறையானது, மிகவும் நல்ல 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். So this that means to say girl child means negative. ஆகவே பெண் பிள்ளை என்றால் எதிர்மறையா? So what they are telling is positive means that they will look after you, care for you, and till you die they will be taking care of you. Negative means செலவு தான் ஜாஸ்தி, நமக்கு நிறைய செலவு வரும். ஆகவே நேர்மறையானது என்று சொன்னால் நம்மை வயதான வரை மரிக்கும் வரை கவனித்துக் கொள்வார்கள். எதிர்மறையானது என்று சொன்னால் அதிகமான செலவுதான் என்று நினைக்கிறார்கள்.
நல்ல கனவு கண்டு இருக்காங்க. You can dream like this, that this will happen. இது நடக்கும் என்று நீங்கள் கனவு காணலாம், அவ்வளவுதான். It is not practical. ஆனால் நடைமுறைக்கு ஒவ்வாத காரியம் இது. Only one guarantee has been given, that is by our God. ஒரே ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது நம்முடைய தேவனால் மட்டுமே. What is the guarantee? உத்தரவாதம் என்ன? Triple guarantee has been given. மூன்று விதமான உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மூன்று மடங்கு உத்தரவாதம். You look at that verse, chapter 46 verse 4. இந்த வார்த்தை பாருங்கள், 46:4. I will bear you. நான் உன்னை ஏந்துவேன். I will carry you. நான் உன்னை சுமப்பேன். I will deliver you. நான் உன்னை தப்புவிப்பேன். பாருங்க, இந்த மாதிரி கேரண்டி யார் கொடுத்திருக்காங்க? கொடுக்க முடியுமா? I will bear you, I will carry you, I will deliver you. நான் உன்னை ஏந்துவேன், நான் உன்னை சுமப்பேன், நான் உன்னை தப்புவிப்பேன். And Isaiah chapter 63 verse 9. ஏசாயா 63:9. ஏசாயா 63:9. 63:9 தானே? ஆமா, 63:9. 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார், அவர் தமது அன்பின் நிமித்தம். You look at that verse. அன்பின் in all their affliction he was afflicted. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். See, that is something that I want to share this morning. It's a beautiful thought. You see, you think that you are facing corona, you feel that you are going through very difficult time, but your affliction is shared by the Lord. நாம் இன்றைக்கு நினைக்கலாம், இந்த கொரோனா காலத்திலே அதிகமான நெருக்கடியின் வழியாக நாம் கடந்து போகிறோம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் அவரும் நெருக்கப்படுகிறார். He is experiencing that affliction. இந்த நெருக்கத்தை அவரும் தன்னிடத்திலே அவர் அனுபவிக்க கூடியவராக இருக்கிறார். But look at the beauty, and the angel of his presence saved them. And the angel of his presence saved them. அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். So I want to encourage each and every one of you. I know how difficult your life has become, how very difficult situation is. Many firms are giving only 50% salary. The employees are only getting 50% salary. Financial problem, health problem, so many problems are there. But I want to tell you that the Lord is also sharing this affliction with you. நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன், நம்மிலே அநேகர் பண நெருக்கடி, ஆரோக்கிய நெருக்கடியின் வழியாக கடந்து போகிறோம். அநேக நிறுவனங்கள் பாதி சம்பளம் தான் கொடுக்கிறார்கள், அநேகர் வேலை எடுத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நெருக்கடி எல்லாவற்றையும் ஆண்டவரும் அனுபவிக்க கூடியவராக இருக்கிறார். But be assured that the angel of his presence is the one that is going to save us. அவருடைய சமூகத்தின் தூதனானவர் தான் நம்மை ரட்சிக்க போகிறார். அவர் தான் நம்மை ரட்சிக்கிறவர். So let us be assured of his presence with us always, whatever situation we face. எப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியிலும் அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது என்பதை நாம் நிச்சயித்துக் கொள்வோம். Now last point, 8th point, Hebrews chapter 13 verse 5. எபிரேயர் கடைசி குறிப்பு, 8வது குறிப்பு, எபிரேயர் 13:5. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். The last phrase, I will never leave thee nor forsake thee. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கடைசி பகுதி. Yeah. So there is a condition attached to that promise. Condition இருக்கு. அங்கே நிபந்தனை இருக்கிறது அந்த வாக்குத்தத்தத்துக்கு.
earlier in the verse is given, be content with such things as you have. Be content. உங்களுக்கு உள்ள இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அதான் கஷ்டம். பாக்கி எல்லாம் நல்லா இருக்கும். அந்த போதும்னு சொல்றதுதான் மனசு வராது. வேணும் வேணும் வேணும், இன்னும் வேணும், கூடுதல் வேணும், அது வருது. ஆனா to be content is very difficult. போதும் என்ற நினைப்பது மிக மிக கடினமான ஒரு காரியம். Always we want more. எப்பொழுதுமே அதிகம் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். But if you are content with such things, what God has given, be content with that. தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரோ அதிலே மன திருப்தியாய் போதும் என்று எண்ணுங்கள். When you do that, the promise is, I will never leave thee nor forsake thee. நீங்கள் செய்யும் போது தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Never, nobody can give guarantee. யாருமே உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. Children cannot give guarantee. கூட நமக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. Assembly cannot give guarantee. சபை கூட உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. Nobody will give guarantee. யாருமே உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. Only the Lord, I will never leave thee nor forsake thee. ஆண்டவர் மட்டுமே சொல்ல முடியும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. Corona pandemic, does God care? தேவன் இந்த கொரோனா மகா தொற்றின் வேளையின் போது தேவன் கரிசனையா இருக்கிறாரா? But corona must change us. கொரோனா நம்மை மாற்ற வேண்டும். If corona does not change us, nothing else will change us in the world. கொரோனா நம்மை மாற்றாவிட்டால் இந்த உலகத்துல வேற ஒன்றுமே நம்மை மாற்ற முடியாது. God is speaking to the world, to the assembly and to individuals. தேவன் உலகத்தோடு பேசுகிறார், சபையோடு பேசுகிறார், தனிப்பட்ட மக்களோடு பேசுகிறார். We must change in our life. வாழ்க்கையில நாம் மாற வேண்டும். We have to be conformed to the image of his son. அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மறுரூபமாக வேண்டும். More and more trusting in God. அதிகம் அதிகமாய் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். Content with the things that God has given us. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களிலே பூரண மன திருப்தியோடு இருக்க வேண்டும். I am so happy today that I was able to come virtually and spend this time and share this message with you. May God bless each and every one of you. இந்த காலை வேளையிலே இந்த காணொளி மூலமாக நான் வரவும் உங்கள் அனைவரையும் பார்க்கவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.